என் வேர்களாக விளங்கும் யூடியூப் நேயர்களுக்கு வித்தகன் சேகரின் அன்பு வணக்கங்கள். திரைக்கூத்து சேனல் நேயர்களே, நான் பல சேனல்லையும் கொடுக்குற பேட்டிகளை நீங்கள் பார்க்கவும், என்னுடைய எழுத்துக்கள் கருத்துக்களை நீங்கள் படிக்கவும், என்னுடைய வித்தகன் 86045 என்கிற ட்விட்டர் அதாவது எக்ஸ் ஐடியை நீங்கள் ஃபாலோ பண்ணலாம். நடிகைகளை பிளாக்மெயில் செய்தாரா முன்னாள் முதல்வரின் மகன்? நடிகை சமந்தா விவகாரத்துக்கு அல்ல, நடிகை சமந்தா விவாகரத்துக்கு இதுவும் ஒரு காரணமா? இதை பற்றி தான் இன்னைக்கு பார்க்க போகிறோம். ரகுல் பிரீத் சிங், ராணா டகுபதி, பூரி ஜெகநாத், நவ்தீப், சுப்பராஜு, ரவி தேஜா, சார்மி கவுர், முமைத் கான், இப்படி பல டோலிவுட் நட்சத்திரங்களின் பெயர்கள் 2017ஆம் ஆண்டு டோலிவுட் மீடியாக்களில் பரபரப்பாக பேசப்பட்டது. இதில் ஒரு நடிகை, அதாவது அவங்க பேன் இண்டியா ஆக்ட்ரஸ் என்று சொல்லலாம். அவங்க இந்த போதைப் பொருள் விவகாரத்தில் என் பெயரை மீடியாக்கள் பயன்படுத்த தடை விதிக்க வேண்டும் என்று கேட்டு கோர்ட்டில் வழக்கு தொடர்ந்து இடைக்கால தடையும் வாங்கியிருக்கிறார். எனவே அந்த நடிகையின் பெயரை நாம் குறிப்பிடாமல் அவரை பேன் இண்டியா நடிகை என்று மட்டுமே குறிப்பிடுவோம். இவங்க சிவகார்த்திகேயன் கூட தமிழிலும் படம் நடிச்சிருக்காங்க. இந்த நடிகை ஒரு ட்ரக் டீலராக, அதாவது போதைப் பொருள் விற்பனையாளராக இருந்திருக்காங்க என்கிற அதிர்ச்சி செய்தியை டோலிவுட் மீடியாக்கள் வெளியிட்டிருக்காங்க. இது சம்பந்தப்பட்ட வழக்கிலும் இவங்க பெயர் இடம்பெற்றிருக்கிறது. இந்த நடிகை ஆந்திர பிரதேச முன்னாள் முதல்வர். கடந்த ஆண்டு வரைக்கும் அவர் தான் முதல்வராக இருந்திருக்காரு. இப்போ தான் ரேவந்த் ரெட்டி என்பவர் முதல்வராக இருக்கிறார். நான் சொல்வது ஆந்திர பிரதேச முன்னாள் முதல்வர் கே சந்திரசேகர் ராவின் மகன் கேடிஆர். அவரும் அந்த கட்சியில் ஒரு பிரமுகராக இருக்கிறார். அவரும் இந்த அவருடைய கேர்ள் ஃப்ரெண்ட் என்று இந்த பேன் இண்டியா நடிகையை குறிப்பிடலாம். அந்த முதல்வரின் மகனை, அதாவது ஆந்திர பிரதேச முன்னாள் முதல்வரின் மகனை இந்த நடிகை டா போட்டு பேசும் அளவுக்கு ரெண்டு பேரும் நெருங்கிய நண்பர்கள். அந்த பேன் இண்டியா நடிகை அந்த முதல்வரின், அதாவது அன்றைக்கு அவர் முன்னாள் முதல்வர் கிடையாது, சம்பவம் நடந்தது 2017ஆம் ஆண்டு. அப்போது கே சந்திரசேகர் ராவ் தான் ஆந்திர பிரதேச தெலுங்கானா முதல்வராக இருந்திருக்கிறார். அந்த முதல்வரின் இந்த சம்பவம் நடைபெற்றது 2017ஆம் ஆண்டு. அந்த 2017ஆம் ஆண்டு தெலுங்கானாவின் முதலமைச்சராக தான் இருந்திருக்கிறார் சந்திரசேகர் ராவ். அவருடைய மகன் கேடிஆருக்கு ஃபோன் போட்ட இந்த பேன் இண்டியா நடிகை இந்த அப்போவே ஏற்கனவே ஒரு வழக்கு பதியப்பட்டிருந்தது ஆந்திராவில். அதாவது சில பாலிவுட் நட்சத்திரங்களும் டோலிவுட் நட்சத்திரங்களும் போதைப் பொருளை விற்பனை செய்கிறார்கள் மற்றும் போதைப் பொருளை பயன்படுத்துகிறார்கள் என்கிற வழக்கு ஏற்கனவே பதியப்பட்டிருந்தது 2017ஆம் ஆண்டு. அந்த வழக்கு சம்பந்தமாக கேடிஆருக்கு, அதாவது அன்றைய முதலமைச்சரின் மகனுக்கு ஃபோன் போட்ட இந்த பேன் இண்டியா நடிகை இந்த கேஸில் எங்கே தாங்களும் வழக்கில் பெயர் சேர்க்கப்பட்டு விடுவோமோ அப்படின்னு சில நடிகைகள்
பயப்படுறாங்க, நீ எப்படியாவது அவங்கள அந்த வழக்கில் சேர்க்காம தடுத்துடுறா என்று கேட்டதாக செய்திகள் வந்தது. உடனே அந்த முன்னாள் முதல்வரின் மகன், அன்றைய முதல்வர் கே சந்திரசேகர ராவின் மகன் கேடிஆர் எந்தெந்த நடிகைகள் அப்படி பயப்படுறாங்க அப்படின்னு அந்த பேன் இண்டியா நடிகைக்கிட்டே போட்டு வாங்கியிருக்காராம். அதாவது எந்தெந்த நடிகைகள் போதைப் பொருளை பயன்படுத்தி இருக்காங்க என்பதை இந்த பேன் இண்டியா நடிகை மூலமாகவே தெரிந்து கொள்வதற்காக எந்தெந்த நடிகைகள் பயப்படுறாங்கன்னு சொல்லுன்னு கேட்டிருக்காராம். அப்போது அந்த பேன் இண்டியா நடிகை சார்மி கவுர், முமைத் கான் உள்பட சில நடிகைகளின் பெயர்களை கூறியதாக செய்திகள் வந்திருக்கு. சார்மி கவுர் யாருன்னா, காதல் அழிவதில்லை படத்தில், தமிழ் படத்தில் சிம்புவுடன் ஜோடியாக நடித்தவர். இதுக்கு பிறகு ஆஹா எத்தனை அழகு, காதல் கிசு கிசு உள்ளிட்ட சில தமிழ் படங்களிலும் நடித்திருக்கிறார். தெலுங்கில் அவர் ஒரு முன்னணி நடிகை. முமைத் கான் உங்கள் எல்லாருக்கும் தெரிஞ்சிருக்கும், கவர்ச்சி நடிகை. பாய்ஸ், போக்கிரி, விஜய் நடித்த போக்கிரி, அர்ஜுன் நடித்த மருதமலை, சிம்பு நடித்த வாலு, விக்ரம் நடித்த கந்தசாமி, அதில் புகழ்பெற்ற அந்த என் பேரு மீனா குமாரி பாடலை ரகுமான் கூட பாடி டான்ஸ் ஆடியிருப்பாங்க. அப்புறம் சிறுத்தை, கமல்ஹாசனின் வேட்டையாடு விளையாடு உள்ளிட்ட பல படங்களில் ஐட்டம் டான்ஸ் ஆடி தமிழ் ரசிகர்களுக்கு மிகவும் பாப்புலரானவர் தான் முமைத் கான். இந்த நடிகைகள் பெயர்கள் மட்டும்தான் அந்த டோலிவுட் மீடியாக்களில் வெளிவந்திருக்கு. மற்ற நடிகைகளின் பெயர்கள் வெளிவரவில்லை. இந்த நடிகைகளின் பெயர்கள் எல்லாம் அந்த பேன் இண்டியா நடிகை அந்த கேசிஆர் மகன் கேடிஆர் கிட்ட சொன்னதாகவும், இதை தனக்கு சாதகமாக பயன்படுத்தி கொண்ட கேடிஆர் அந்த நடிகைகளை அழைத்து, உங்கள் நடிகைகளை அழைத்தில்லை, நடிகைகளுக்கு ஃபோன் போட்டு, நீங்கள்லாம் போதை மருந்து யூஸ் பண்ணியிருக்கீங்கன்னு எனக்கு தெரியும், உங்கள் பேரெல்லாம் கேஸில் வராமல் இருக்கணும்னா நீ என் கூட அட்ஜஸ்ட் பண்ணிக்கணும்னு சொல்லிட்டு அந்த ஒவ்வொரு நடிகையையும் மிரட்டி பிளாக்மெயில் செய்து அவர்களை பாலியல் ரீதியாக பயன்படுத்தி கொண்டார் கேடிஆர் என்று டோலிவுட் மீடியாக்களில் பரபரப்பாக செய்திகள் வந்திருக்கு. இது சமீபத்தில் தான், அதாவது இந்த ஆண்டு ஏப்ரல் மாதத்தில்தான் இந்த செய்தி வெளிவந்து ஆந்திர தெலுங்கானா அரசியலையே பரபரக்க செய்திருக்கு. இன்றைக்கு தெலுங்கானாவின் முதலமைச்சராக இருக்கும் ரேவந்த் ரெட்டியின் மகன், அவரும் ஆளுங்கட்சியின் முக்கிய பிரமுகராக இருக்கிறார். அவர் கேடிஆர் இந்த நடிகைகள் கிட்ட ஃபோன் பண்ணி பிளாக்மெயில் செய்த ஆடியோக்கள் எங்கள்கிட்ட இருக்கு என்று சொல்லியிருக்கிறார். அதற்கு கேடிஆர், நான் அப்படி எந்த நடிகையும் மிரட்டவே இல்லை, எனக்கு எந்த நடிகை கூடவும் பழக்கமும் கிடையாது என்று மறுத்திருக்கிறார். இன்றைக்கு தெலுங்கானா அரசியலை ஹாட்டாக்கி இருக்கும் இந்த விஷயம். இதில் தமிழ் நடிகைகளும் சம்பந்தப்பட்டிருக்கிறார்கள் என்பது இன்னமும் தமிழ் மீடியாக்களின் கவனத்துக்கு அதிகம் வராமல் இருப்பது ஆச்சரியம்தான். நான் தான் இதை முதலில் மோப்பம் பிடித்து உங்களிடம் சொல்லியிருக்கிறேன். இதற்கு பிறகு மற்ற தமிழ் மீடியாக்களிலும் இந்த செய்திகள் வெளிவரும் என்று எதிர்பார்க்கிறேன். மீண்டும் உண்மை சம்பவங்களுடன் சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.